தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுடனான போரை நிறுத்துவதாக ஈரான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஈரான் நேரப்படி காலை 7:30 மணிக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. போலி பாசம் தமிழுக்கு, பணம் எல்லாம் சமஸ்கிருதத்திற்குத்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளுக்கு சொற்ப அளவே நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார், பேரறிஞர் அண்ணா குறித்து சர்ச்சைக்குரிய வீடியோ ஒளிபரப்பப்பட்ட விவகாரம். மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பில்லை என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விளக்கம். தீர்மானங்கள், அதில் உறுதிமொழிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் என்ன நடைமுறைகளை கையாள போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த அவதூறு வீடியோ என்பது ஒளிபரப்ப போகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அதிமுக ஒருபோதும் தனது கொள்கைகளை விட்டுக் கொடுக்காது என ஆர்.பி. உதயகுமார் திட்டவட்டம். முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் இருக்காது என்ற நம்பிக்கையில் பங்கேற்கிறோம் எனவும் விளக்கம். தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் கொள்கையை, லட்சியங்களை, கோட்பாடுகளை விட்டுக் கொடுக்காது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் ஆளுகிற திமுகவுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதற்கு ஏதாவது சாக்கு போக்கு கிடைக்காதா என்கிற வகையிலே தான் அவர்கள் தொடர்ந்து அவதூறுகளை பரப்புகிறார்கள். எங்களின் வழிகாட்டியாக உள்ள பெரியார், அண்ணாவை இழிவு செய்வதை ஏற்க முடியாது. முருக பக்தர்கள் மாநாடு என அழைத்துவிட்டு விரும்பத்தகாத காட்சிகளை ஒளிபரப்பி இருக்கக்கூடாது எனவும் டிடிவி தினகரன் பேட்டி. சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராவது குறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. ஆண்டிப்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான் சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளுடன் 1-to-1 சந்திப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வரும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பூத் கமிட்டி மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கூட்டத்தில் ஆலோசனை என தகவல். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம். புதிதாக நியமிக்கப்பட உள்ள மாநில நிர்வாகிகள் மற்றும் அணி செயலாளர்களின் பட்டியலை டெல்லி தலைமையிடம் வழங்க உள்ளதாக தகவல். புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களுக்கான தகுதிகளில் திருநங்கைகளுக்கு தளர்வுகளை அறிவித்தது தமிழக அரசு. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் இருந்து விலக்கு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் பெப்சி இடையே உள்ள பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் சாமிநாதன் தலைமையில் ஆலோசனை. பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்வமணி, நடிகர் சங்க தலைவர் நாசர், தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக முரளி ராமசாமி பங்கேற்பு. சென்னையின் 3 முக்கிய ஏரிகளில் மிதக்கும் சோலார் பேனல்களை அமைத்து மின் உற்பத்தி செய்ய நகராட்சி நிர்வாகத்துறை திட்டம். விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை முடிவு. தஞ்சாவூர் மாவட்டம் மனோரா கடற்கரையில் ₹15 கோடியில் அமையவுள்ள சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம். கட்டுமான பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளி கோரியது தமிழ்நாடு அரசு. 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் மையங்களை நிறுவ அனுமதி அளித்து தமிழக அரசு அரசாணை வெளியீடு. தனியார், தன்னார்வலர்கள் பங்களிப்புடன் டயாலிசிஸ் சிகிச்சை மையங்கள் அமைக்க திட்டம். நாட்டை காக்க பாடுபடும் ஊர்காவல் படையினருக்கு இனியும் துரோகம் செய்யக்கூடாது. ஊர்காவல் படை ஊழியர்களின் உரிமையை அரசே பறிப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் ஜாமீன் வழங்க கோரிக்கை. குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஜாமீன் வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் முறையிட்டதாக தகவல்.
போதைப் பொருள் பயன்படுத்திய புகாரில் நடிகர் கிருஷ்ணாவிற்கு சம்மன் அளிக்க போலீஸ் திட்டம். கேரளாவிற்கு படப்பிடிப்புக்காக சென்றுள்ளதால் அவருக்கு சம்மன் அளிக்க முடிவு. போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்துடன் வேறு நடிகர்களுக்கு தொடர்பா என விசாரணை. திரையுலகை சேர்ந்த எத்தனை பேர் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறித்த தகவல்களை சேகரிக்கும் போலீசார். இலங்கையில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்த பயணியிடம் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். காயல்பட்டினத்தை சேர்ந்த அப்துல் காதர் என்பவரை பிடித்து சுங்கத்துறையினர் விசாரணை. திருப்பூர் PAP பாசன திட்டத்தில் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் போராட்டம். பரம்பிக்குளம் அணை கண்காணிப்பு பொறியாளரை முற்றுகையிட சென்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு. மதுரை உசிலம்பட்டி அருகே கிராம மக்கள் சார்பில் நடத்தப்பட்டு வந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யும் பணியை நிறுத்தியதற்கு எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட 150க்கும் மேற்பட்ட கிராம மக்களை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற பருத்தி மறைமுக ஏலம். பருத்தியை குறைந்த விலைக்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்ததாக விவசாயிகள் குமுறல். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழா தமிழிலேயே நடத்தப்படும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தகவல். விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம். யாகசாலையில் வருணம் தீட்டும் பணிகள் தீவிரம். மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் தொடர் மழை எதிரொலி. குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே தொடக்கப்பள்ளி சத்துணவு கூடத்தில் வெடித்த சமையல் சிலிண்டர். உணவு தயாரித்துக் கொண்டிருந்த பெண் சமையலர் அலறியடித்து ஓடியதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. சென்னை கோயம்பேடு அருகே சாலையில் தாறுமாறாக ஓடிய காரால் பரபரப்பு. மதுபோதையில் காரை இயக்கிய 2 கைது செய்து போலீசார் விசாரணை. தென்காசி வடகரை பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானை கூட்டங்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த செவ்வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கார் மீது மோதி லாரி கவிழ்ந்து விபத்து. விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்ததால் துண்டான கால் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை அனகாபுத்தூர் அருகே மதுரவாயில் பைபாஸ் சாலையில் கார்கள் மோதியதில் கர்ப்பிணி உட்பட 2 உயிரிழப்பு. மதுபோதையில் எதிர் திசையில் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியதாக மணிகண்டன் என்பவரை கைது செய்து காரை பறிமுதல் செய்த போலீசார். திண்டுக்கல் அருகே பள்ளி மாணவியின் கழுத்தை அறுத்த இளைஞர் கைது. 2 குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் இளைஞர் வெறிச்செயல். விருதுநகர் மாவட்டம் பூமாப்பட்டியில் கால்நடைகளுடன் கிராம மக்கள் சாலை மறியல்.
மக்கள் கால்நடைகளை அச்சுறுத்தும் வெறி நாய்களை பிடிக்க வலியுறுத்தல். லண்டனில் இருந்து மும்பை வந்த ஏர் இந்தியா விமானத்தில் 11 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு. உடல்நலக்குறைவு ஏற்பட்டவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளித்து வருவதாக ஏர் இந்தியா தகவல். நேற்று பங்குச்சந்தையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்ட நிலையில் இன்று ஏற்றத்துடன் தொடக்கம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 900 புள்ளிகள் அளவுக்கு ஏற்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைவு. 1 கிராம் 9,155 ரூபாய்க்கும் 1 சவரன் 73,240 ரூபாய்க்கும் விற்பனை. கேரள மாநிலம் கொல்லத்தில் மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றில் சிக்கிக் கொண்ட நபர் சாலையில் தரதரவென இழுத்து சென்ற அதிர்ச்சியூட்டும் காட்சி. ஹைதராபாத்தில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த 8 இளைஞர்கள். சமூக வலைதளத்தில் இணையத்தில் வீடியோ வைரலான நிலையில் அனைவரையும் கைது செய்த போலீசார். காசாவின் பெய்ட் லஹியா பகுதியில் உணவு மற்றும் நிவாரண உதவிகளை பெற முண்டியடித்த மக்கள். உணவை பெறுவதில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. தக் லைஃப் படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என மன்னிப்பு கேட்டார் இயக்குனர் மணிரத்னம். ரசிகர்கள் நாயகன் படத்தை போன்று எதிர்பார்த்ததால் ஏமாற்றம் ஏற்பட்டு இருப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவு.